அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பதாக. என்னிடத்தில் சிலர் சொல்லுவாங்க, பிரதர், ஆரம்ப நாட்கள்ல நிறைய அற்புதங்களை நாங்க பார்த்தோம், நிறைய காரியங்களில் ஆண்டவர் எங்களுக்கு அற்புதம் செய்தார், இன்றைக்கும் அற்புதங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னாலும் உள்ளத்திலே ஒரு சோர்வு இருக்கிறதை காண முடிகிறது. நம்முடைய ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கு அற்புதம் செய்தது போலவே இன்றைக்கும் அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவர். அன்றைக்கு எப்படி கிரியை செய்து கொண்டிருந்தாரோ அதே போல இன்றைக்கும் இந்த காலை நேரத்திலும் அவர் கிரியை செய்ய வல்லமை உள்ளவர். இன்னைக்கு ஒரு அருமையான வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோசுவாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீர்மட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீர்மளவும் வற்றி போக பண்ணினார் என்று அறிவிக்க கடவர்கள் என்றான். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வரும்போது அவர்கள் செங்கடலுக்கு முன்பாக வந்து அங்கு அவர்களோட இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தபோது கர்த்தர் அந்த செங்கடலை இரண்டாக பிரித்து வெட்டாந்தரையில் நடக்க பண்ணினது போல ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை ஆண்டவர் அந்த இடத்திலே செய்தார். அதே போல யோர்தானின் தண்ணீரையும் இரண்டாக பிரித்து அந்த வெட்டாந்தரையில் நடக்கிறது போல இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கு நடக்க பண்ணினார். அதுதான் இங்கு யோசுவா சொல்கிறார், அன்றைக்கு அற்புதம் செய்த அதே ஆண்டவர், ஜீவனுள்ள தேவன், இன்றைக்கும் உங்களுக்கு முன்பாக அற்புதம் செய்திருக்கிறார். இதுதான் இந்த காலை நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்ய போகிறார். அன்றைக்கு அற்புதம் செய்த ஆண்டவர், சகோதரா சகோதரி, இன்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவர். இன்றைக்கும் உன்னுடைய எதிர்பார்ப்புகளை, உன்னுடைய ஏக்கங்களை, உன்னுடைய விருப்பங்களை, வாஞ்சைகளை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். உங்கள் வியாதியை சுகமாக்க வல்லமை உள்ளவர். அன்றைக்கு ஆண்டவர் இயேசு எத்தனையோ அற்புதங்களை செய்தார். மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினார், குஷ்டரோகிகளை சுகமாக்கினார், பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வை கொடுத்தார், எத்தனையோ பேரை ரட்சித்தார். அன்றைக்கு அற்புதம் செய்த அதே ஆண்டவர் இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நாளிலும் அவர் அற்புதம் செய்ய முடியும். நமக்குள் ஒரு நம்பிக்கை, நம்முடைய ஆண்டவர் மாறாதவர். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் ஆண்டவர் மாறவே மாட்டார். ஒரு பயங்கர விசுவாசத்தோடு காத்திருப்போம். நிச்சயம் நமக்கு இந்த நாளிலே ஒரு மிகப்பெரிய அற்புதம் காத்திருக்கிறது. அதுதான் நீங்க யோசுவா சொல்கிறார், அன்றைக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதம் செய்திருக்கிறார். நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள், தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற அற்புதத்தை நீங்கள் எல்லாரிடத்திலும் சொல்லும்படியான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உங்களுக்கு உருவாக்க போகிறார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவர் செய்த ஒவ்வொரு அற்புதங்களை நாம் யோசிக்கும் போது, அப்போஸ்தலர் காலமானாலும் சரி, அதற்கு முந்தைய காலமானாலும் சரி, அந்த அற்புதங்கள் இன்றைக்கும் தேவன் செய்து கொண்டே இருக்கிறார். எத்தனையோ சாட்சிகளை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை, சோர்ந்து போக வேண்டாம். அற்புதம் எனக்கு தாமதிக்கிறது, எனக்கு ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்காமல் இருக்கிறார், நான் சோர்ந்து போயிருக்கிறேன் என்று நினைக்கிறீர்களா? இன்றைக்கு விசுவாசத்தோடு எழும்புவோம். கர்த்தர் ஜீவன் உள்ளவர். அவர் அன்றைக்கு அற்புதம் செய்தது போல இன்றைக்கும் எனக்கு அற்புதம் செய்வார். இல்லாத ஒன்றிலிருந்து இருக்கிறதை அவர் உண்டாக்கக்கூடிய தேவன். என்னுடைய இல்லாமையிலே கர்த்தர் ஒரு மிகப்பெரிய அற்புதம் செய்வார். அன்றைக்கு வியாதிகளை சுகமாக்கின ஆண்டவர் இன்னைக்கு என்னுடைய வியாதிகளை சுகமாக்கி என்னை சாட்சியாய் நிறுத்துவார். அன்றைக்கு ஏராளமான அற்புதங்களை செய்த ஆண்டவர், அந்த அற்புதங்கள் என் வாழ்க்கையிலும் இன்றைக்கு நடக்க போகிறது, இனி வரப்போகிற நாட்களில் நடக்க போகிறது என்று காத்திருப்போம். விசுவாசத்தோடு இருப்போம். தொடர்ந்து ஜெப நிலையிலே இருப்போம். தேவனை தேடுவோம். அந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். வசனம் சொல்கிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒருவேளை சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. உங்களை ஒரு நன்மையிலும் குறைவில்லாமல் கர்த்தர் நடத்த போகிறார். நீங்கள் என்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே, ஆரம்ப நாட்களிலே எப்படி அற்புதங்களை ருசி பார்த்தீர்களோ அதே போன்ற அற்புதங்கள்
இந்த நாளிலும் நடக்க போகிறது. விசுவாசத்தோடு காத்திருப்போம், தைரியமா இருப்போம், தேவனோடு நெருங்குவோம், அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? வல்லமை உள்ள பிதாவே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலே நன்றி செலுத்துகிறோம். அன்றைக்கு நீங்கள் செய்த அற்புதங்களை இன்றைக்கும் நீர் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம். அந்த அற்புதங்களை இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுக்கு செய்து உடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீராக. அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதல் உண்டாகட்டும், தடைகள் நீங்கட்டும். தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.